ஆ நண்பர்களே, இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னா, ஒரு சின்ன வேலையாக இருந்தது. அதனால தான் வந்திருந்தோம். அப்படியே வந்துட்டு தென்னங்கன்றில் எதுவும் வண்டு எதுவும் கடிச்சிருக்கான்ட்டு பார்க்க வந்தோம். ஆனால் வண்டு எதுவும் கடிச்ச மாதிரி தெரியலை. 1, 2 கடிச்சிருந்தது. உங்களுக்கு இது என்ன எருக்கலாம் செடின்னு தெரியுதா உங்களுக்கு? வெள்ளை கலரில் இருக்கா? இது வந்து விநாயகருக்கு கொடுக்கலாங்க. பிள்ளையாருக்கு கோயிலுக்கு வந்து கொடுக்கலாங்கிறாங்க. அது எப்படின்னு தெரில. கமெண்ட் பண்ணுங்கள். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் கண்ணு கொஞ்சம் ஒரு 6 அடி உயரத்தில் இருக்குது. பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியுதா? வெள்ளை எருக்கலாம் செடி. இந்த எருக்கலாம் செடி வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இது பெரிய மேட்டரே தெரியாது. ஏன்னா இது வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்கு அப்படி ஒரு கண்ணு உண்டான்னு கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்களா, இதில் பால் வரும். பாருங்கள், பால் வருதா? சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அது பால் வரும். ஆனால் கண்ணில் பட்டுன்னு வச்சுங்களேன், கண்ணு தெரியாமல் போயிருன்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ பறிக்க வந்தோம். சங்குப்பூ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? தோட்டத்துலேயே உண்டு. தோட்டத்துலேயே சங்குப்பூ விதை வந்து அதுவாக தழுத்துருந்தது. ஆனால் அப்போ ஒரு பூ இல்லை. அந்த ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா எதுவும்? நான் இருக்குது பார்த்தீங்களா சங்குப்பூ? இதுதான் அந்த சங்குப்பூ. இதுதான் பறிக்கைக்கு நம்ம மெயினாக வந்திருந்தோம். தோட்டத்துக்கு நம்ம பறித்து விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சங்குப்பூ பறிச்சிருக்கோம். நமக்கு இதே போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, விவசாயத்துக்கு தான் பெரிய வேதனைங்க. இங்கே இருங்க, கன்று 2 வருஷம் கன்று பல வேரம் வளர்த்து நம்ம அதை ஆக்கி விட்ருக்கோம். ஆனால் வண்டு கடிச்சிருக்கு பார்த்தீங்களா? தெரிதுனா உங்களுக்கு? இவ்வளோலாம் வண்டு கடிச்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் விவசாயத்துக்கு பெரிய வேதனை. நம்ம வச்சு பிரோஜனம் இல்லாமல் போயிடுது. சில தரப்பு 2 வருஷம் நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் வம்பாக போயிடுது. இது 2வது தழுக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் டைம் எடுக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் சுறுசுறுப்பாக இருக்காது கன்று வந்து. அதனால தான் பெரிய வேதனை விவசாயத்துக்கு. என்ன செய்யாது, நம்மளோட நிலமை அப்படி தான் இருக்குது, விவசாயத்தோட நிலமை. ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய வேதனை இது ஒன்று தான். ஏதோ 10, 20 கிடைக்குங்க நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு கன்று வச்சு அடுத்த ஒரு 15, ஒரு 5 வருஷம் கழித்து காய்க்குன்னு நினச்சி நம்ம ஆசையோடு வளர்க்குறது. நமக்கு வந்து அந்த வண்டு வந்து டப்புன்னு 2 நாளில் சோழியை முடிச்சிடுது. அது வந்து அதோட பசிக்காண்டி சாப்பிட்றது. ஆனால் நம்ம வந்து அதுக்கு என்ன செய்யணும்னா மருந்து அடிக்கணும். நம்ம கொஞ்சம் அதை கவனிக்காமல் விட்டோம். ஏன்னா இப்போ மழை சீசன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கவனிக்காமல் விட்டோம். ஆனால் இப்போ கொஞ்சம் மழை இல்லை, வெயில், நல்லா வெயில். இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா நல்லா மழை. உள்ளே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ நல்லா மழை இருக்க போது கொஞ்சம் தோட்டத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளை எருக்கலாம் செடியை பார்த்துட்டு இந்த எருக்கலாம் செடியை பார்த்தோம். இது வந்து பார்த்திங்களா கத்திரிப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எருக்கலாம் செடி. ஆனால் இதில் பால் கொஞ்சம் கூட வரும்பாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு அதுவும் தெரியலை. பார்த்துருவோம், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அப்புறம் அதோட இது கொஞ்சம் பால் கூட தான் வருது பார்த்தீங்களா? கரெக்டாக தான் இருக்குது அவங்க சொன்னது. ஆனால் இது கண்ணில் பட்டு நான் கண் தெரியாமல் போயிரும் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியலை. இது வந்து கத்தரிப்பு கலர். இது வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க. அந்த ஒயிட் கலர் பார்த்து பார்த்தீங்களா, அதுதான் வீட்டில் வைப்பாங்க. ஆனால் இதை வீட்டில் வைக்க மாட்டாங்க. இது வந்து காட்டில் தான் வளரும். இது வந்து கருவேப்பிலுக்கு வந்து இப்போ வேல்யூ இல்லை, விளையிறதுனால அப்படியே விட்டாங்க. இது பார்த்தீங்களா, இந்த தென்னங்கன்னை பார்த்தீங்களா, இது நல்லா தழுத்துருக்கு. வண்டு எதுவும் கடிக்கலை. இப்போதைக்கு நல்லபடியாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு பார்த்தீங்களா, நல்லா சூட்டிப்பாக இருக்குது, நல்லா தழுத்துருக்கு. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அடுத்து என்ன செய்யுது எல்லாம் நம்ம அதுக்குள்ளே மருந்து அடிக்கணும். வண்டு கிண்டு எதுவும் ஏறாத அளவுக்கு மருந்து அடிச்சிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த சைடு வர்றது தான் கொஞ்சம் பயமாக தருது. ஆனால் எது இருந்தாலும் ஒன்றும் தெரியாத போலக்கு, அந்தளவுக்கு இருக்குது. பாம்பு பள்ளி எது இருந்தாலும் ஒன்றும் தெரியாத போலக்கு. பார்த்தீங்களா, தென்னை கண்ணே மூடுத அளவுக்கு புல் முளைச்சிருக்குன்னா பார்த்துடுங்க. அப்போ எந்த அளவுக்கு இதில் இருக்குதுன்னு பார்த்துடுங்க. எது இருந்தாலும் உள்ளே இருக்க தெரியாது. கடித்தா கொட்டினாலும் ஒன்றும் தெரியாது. நம்ம ஏதோ எறும்பு கடிக்குன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்களா, ரொம்ப பயமாக தெரியும் போதுக்கு. விவசாயத்தோட நிலமை அதான். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்கும்.
இந்த பூவை நீங்கள் எங்கேயா பார்த்துறீங்களா? சின்ன வயசில் எல்லாருமே இது மூக்குத்தி பூம்பாங்க. தெரியுதா உங்களுக்கு? நிறையா நிற்குது. மூக்கில் வச்சு சின்ன வயசில் 90s வச்சு சின்ன பிள்ளைய மூக்கில் வச்சு ஆடும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகும். பார்க்க நல்லா இருக்கலாம், அழகாக இருக்கலாம். அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? இதை பார்த்தீங்களா எவ்வளோ உயரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த புல் இது பேர் கோரா புல்லுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இல்லை வேறு எதுவும் புல்லு சொல்லுவாங்களா? அந்த பார்க்க தட்டை மாதிரியே இருக்குது. அநேகமாக தட்டையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி வந்ததுன்னு எனக்குன்னு தெரியலை. எவ்வளோ ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா? குறைஞ்சதாக ஒரு 6-7 அடி இருக்கும் உயரம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு இந்த இடம் தான் நல்லா பச்சை பச்சையாக தெரியுது. ஆனால் கொஞ்சம் வெளியே சைடு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலை. உங்களுக்கு நான் காமிக்கிறேன், காட்டுங்க பார்ப்போம். காமிக்கிறேன் பாருங்க, வரேன். அதே இடத்துல இருந்து நம்ம இந்த சைடு வந்து பார்க்குறோம், அங்கே காட்டுதேன். காமிங்க, தெரியுதா உங்களுக்கு இடம் எப்படி இருக்குண்டு? பரவாயில்ல. இப்போ மழை கொஞ்சம் பெஞ்சதுனால இது வந்து ஊரணிம்பாங்க. குளத்தில் வந்து தென்பதிகை, அதான் தென்பதிகம்பாங்க. அதாவது அந்த சைடு வந்து குற்றாலம் பாவனாசம் இருக்க இடம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சி தெரியுதா உங்களுக்கு? அதான் பொதிகை மலை. நம்ம அந்த பொதிமலை அடிவாரத்தில் இருக்கோம். அந்த கலரில் ஒயிட் கலர்னு ஒன்று பார்த்தீங்களா? அது வந்து தோரணமலை. எங்கள் ஊர் சைடு தோரணமலைன்னு சொல்லுவோம். அதாவது சித்தர் வந்து அறுவை சிகிச்சை பண்ண இடம்பாங்க. மூளைக்கு பண்ண இடம்பாங்க. தேவர் சித்தர்னு இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்களா? தேவர் சித்தர் அவங்க தான் அங்கே வந்து ஒரு மன்னருக்கு வந்து மூளைக்கு அறுவை சிகிச்சை பண்ண இடம். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு என் கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஒரு நாள் நான் கிட்ட போய் எடுத்து போட்டு காட்டுதேன். அது வந்து தென்பதிகை அடிவாரத்தில் இருக்குது. நம்ம அதுலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா காற்று ஜெல்லுன்னு அடிக்குது. இப்போ அங்கே இருந்தால் அந்த தண்ணி நமக்கு இங்கே வரும். இது வந்து மழை பெஞ்ச தண்ணி, அதனால தான் தண்ணி வந்து அந்தளவுக்கு நமக்கு இல்லை. இருந்தாலும் நமக்கு பச்சை பச்சைன்னு இருக்குது. சில நேரத்தில் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வறண்ட பூமியாக தெரியும். ஆமாம், மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறண்ட பூமியாக தெரியும். நல்லா அழகாக தான் தருது. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சார்.